கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபையின் சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம் ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியமாய் இருக்கிறது. அன்பு தேவஜனமே, நம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது அவசியம். ஏனென்றால் அவர் எனக்காய் யாவையும் செய்பவர், செய்து முடிப்பவர். என் பாரங்கள், என் சுமைகள் எல்லாவற்றையும் அவர் பாதத்தில் நாம் இறக்கி வைப்பது உண்மை என்றால் அவர் காரியங்களை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா என்றதான பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி இணைந்து அவரோடு கூட மகிமை விடும்படியாய் நாம் பாடுவோம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. நமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திராக தக்கதாக நாம் சுதந்திரவாளியாய் மாற்றுகிற தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் எனக்காய் யாவையும் செய்பவர். என் பாரங்கள், என் சுமைகள் உன் பாதத்தில் இறக்கி வைத்தேன் என்று சொல்வது உண்மை என்றால் நாம் அவருக்கு ஆதாரமாய் இருக்கிறோம். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் என்று, என் ஜீவனை அழிவில் என்று மீட்டவரே. என் மேய்ப்பரே,
மீட்டவரே என் மீட்பரே எபினேசரே எல் எலியோ என்றுமே உயர்ந்தவரே ஒரு வாயில திறந்து எபினேசரே எல் எலியோ என்றுமே உயர்ந்தவரே எல் ஷடாய் வல்லவரே எல் ஷடாய் வல்லவரே எல்ரோயி காண்பவரே காண்பவரே ஏசையா உம்மைதானே என் முன்னே ஏசையா உம்மைதானே என் முன்னே ஆண்டவர் அவரை நாம் ஆதரிப்பது உண்மை என்றால், அவருக்கு கீழ்ப்படிவது உண்மை என்றால், நிச்சயம் அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தளிக்கிற தேவனாயிருக்கிறார், நம்மேல் பொழிகிறவராயிருக்கிறார். அவரை நாம் போற்றி துதிப்போமா? ஆண்டவரை நாம் போற்றுவது உண்மை என்றால், புதிய இதயத்துடனே இன்னும் என்றும் மாறாத இயேசுவை நாம் பாடி துதிப்பது உண்மை என்றால், அவர் நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே என்ற பாடலை பாடுவது உண்மை என்றால், ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென். துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் தீரமே, நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். எல்லோரும் நடந்து உற்சாகமாய் இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. பயங்கரமான புயலில் கொடிய அலையில் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த அன்பை என்றும் பாடுவேன்.
காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தழைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே ஆத்துமாவின் தீரமே என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோதனைந்து மாறாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோதமிழ்ந்து மாறாதே. ஆர்ப்பின் ஜெயதுணியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதுணியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் தீரமே தீரமே என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். 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 கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். உன் அருகே வந்து நின்று உன்னுடைய பார்வை ஒருவேளை ஏக்கத்தோடு கூட இருக்கலாம். வந்து விட்டார்கள் எனக்கு உதவி செய்யும்படியாய். ஆனால் வந்தவர் உலகத்தின் இரட்சகராகிய கிறிஸ்துவின் வல்லமை தரித்துக் கொண்டிருக்கிற தேவ மனிதர் சொல்கிறார், எனக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லுகிற வார்த்தை மாத்திரமல்ல, கரத்தை பிடித்து தூக்கி நிறுத்துகிற அனுபவம். நான் திக்கற்றவர்களாய்விடேன். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட அவளோடு கூட சத்தியத்தின் திருவார்த்தை கேட்கும்படியாய் காணப்படுகின்ற அன்பின் மக்களோடு என் இயேசு பேசுவார். என் இயேசுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை இன்றைக்கு நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியமாய் இருக்கிறது. அன்பு தேவஜனமே, கீழ்ப்படிதல் அவசியம். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கீழ்ப்படுகிறோம். ஆனால் நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது? ஒரு மனிதருக்கு முன்பாக காணப்படுகின்ற கீழ்ப்படிதல், ஆண்டவருக்கு முன்பாய் காணப்படுகின்ற கீழ்ப்படிதல். நாம் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய காரியங்களிலே நாம் நிலையாய் இருக்கும் பொழுது நிச்சயம் ஒரு மாற்றம் காணப்படும். ஒருவேளை சூழ்நிலை வேதனைக்குரிய சூழ்நிலை போல தெரியலாம். ஆனால் என் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தைக்கு செவிசாய்த்து கீழ்ப்படிவது உண்மை என்றால் நிச்சயம் ஒரு ஆறுதல் கிடைக்கிறதாம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஏதாகிலும் கிடைக்குமா என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். இங்கே ஒரு அனுபவம் காணப்படுகிறது. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவ ஆலயத்திற்கு போனார்கள். தேவ ஆலயத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக இங்கே ஒரு அனுபவம் காணப்படுகிறது.
அதுதான் அந்த 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. வாசிங்கள் மீண்டுமாய். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அவன் பார்ப்பது, அவனுடைய பார்வை, அவனுடைய ஏக்கம் ஏதாகிலும் கிடைக்குமா. நாமும் கூட சில நேரங்களிலே பார்க்கிறோம், ஏதாகிலும் கிடைக்குமா. நாம் பார்ப்பது, நாம் கேட்பது எல்லாம் நிறைவற்ற காரியம். இன்றைக்கு அன்பு தேவஜனமே, உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? ஏதாகிலும் கிடைக்குமா என்ற எண்ணத்தோடு கூட தெய்வ செய்தியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு உலகத்தின் இரட்சகராகிய இயேசு உங்களோடு கூட பேசுவார். ஏதாகிலும் கிடைக்குமா? உங்களுடைய பார்வை, உங்களுடைய சிந்தை ஏதாகிலும் கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும். நீ எதிர்பார்க்கிற காரியம் அல்ல, நீ எதிர்பார்ப்பதற்கு மேலான காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு செய்ய போகிறார். நாம் நினைப்பதெல்லாம் ஏதோ பார்வை நமக்கு கிடைக்கும் என்றதான ஒரு நிச்சயம். ஆனால் இங்கு தேவனுக்கு பயப்படும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படுவது அவசியமாய் இருப்பது உண்மை என்றால், உங்களுடைய எண்ணங்களை ஆண்டவர் அறிந்தவர் மாத்திரமல்ல, நாம் நினைக்கிற காரியத்திற்கு மேலாய் ஆண்டவர் நமக்கு நிச்சயம் செய்வார். கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, இன்றைக்கு ஏதாகிலும் கிடைக்குமா என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இன்றைக்கு கிடைக்கப் போகிறது ஒரு பெரிய அற்புதம். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி. அன்பு தேவஜனமே, இவர் பார்க்கிறது ஒரு பார்வை. ஆனால் இங்கே சொல்லப்படுகின்ற வார்த்தை, என்னிடத்தில் உனக்கு கொடுக்கும்படியாய் வெள்ளியும் பொன்னும் இல்லை. அந்த வாசல் அருகே அமர்ந்து கொண்டிருக்கிற முடவனாய் காணப்படுகின்ற, தாயின் கருவில் உருவாவதற்கு முடமாய் காணப்பட்ட பிறப்பு, அந்த பிறப்பு எதிர்பார்க்கின்ற காரியம் இன்றைய நாளுக்கு, இந்த நாளிலே என்னுடைய காரியத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம். அன்பு தேவஜனமே, ஒருவேளை நாமும் கூட ஒரு சிலர், ஆண்டவரை இந்த நாளை நான் கடந்தால் போதும், இந்த நாளுக்குரிய காரியத்தை எனக்கு நீர் கொடுத்தால் போதும் என்று நினைக்கிற காரியம்தான். ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதல் அவசியம் என்றதான ஒரு காரியத்திலே ஒரு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இவன் பார்த்ததெல்லாம் ஏதாகிலும் கிடைக்குமா? ஆனால் இங்கே தேவ மனிதர் சொல்லுகிறார், என்னிடத்தில் கொடுப்பதற்கு வெள்ளியும் பொன்னும் இல்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினாலே நீ எழுந்து நடக்கும்படியாய், இன்றைக்கு கூனி குறுகி என்னுடைய குடும்பத்துடைய நிலைமை முடிந்து விட்டது என்று அழுகையோடு கூட இருக்கிறாய் அல்லவா? இனி எனக்கு வாழ்வின் ஆதாரம் ஒன்றுமே இல்லை, இதோ கிடைக்கிற காரியத்தை கொண்டு பிழைக்க வேண்டும் நினைத்ததான அந்த சகோதரன், அந்த பிள்ளை காரியங்களை பார்க்கும் பொழுது எதிர்பார்ப்பு கிடைக்குமா? இன்றைக்கு ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்லுகிறார், நீ எதிர்பார்ப்பது கொஞ்சம், இந்த நாளுக்குரிய காரியத்தை அல்லது சில நாளுக்குரிய காரியத்தை. ஆனால் என் இயேசு உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று முழுமையாய் அறிந்தவர், உன்னுடைய காரியத்தை நிறைவு செய்கிறவர். அநேகர் கடந்து போகிறார்கள், அநேகர் காரியங்களை கேட்கிறார்கள், பார்க்கிறார்கள், சில காரியங்களை கொடுக்கிறார்கள்.
அது போதும் என்ற நிலைமையிலே நாமும் கூட சில நேரங்களிலே அப்படிப்பட்ட பார்வையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இயேசுவானவர் உனக்கு சொல்லிக் கொடுக்கின்ற சத்தியத்தின் திருவார்த்தையின்படி ஆண்டவர் இன்றைக்கு உன்னை மகிமைப்படுத்த போகிறார். என்னிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொல்லி, அடுத்த வசனம் வாசிங்க. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். அன்பு தேவஜனமே, இங்கே பார்க்கும்போது அப்போது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்ததான ஒரு மனிதனுடைய எண்ணம், காணப்படுகின்ற பார்க்கப்படுகின்ற நோக்கம் ஏதாகிலும் கிடைக்குமா? இயேசு வித்தியாசமானவர், உன்னை தேடி வருகிறவர் வித்தியாசமானவர், உன்னுடைய காரியத்தை முழுமையாய் மாற்றும்படியாய் முடக்கப்பட்ட நிலைமை. ஆண்டவரே, என் வியாபாரம் முடங்கிவிட்டது, என் தொழில் முடங்கிவிட்டது, தேவையற்ற காரியத்தில் நான் இணைந்து ஆண்டவரே பல லட்சங்கள் ஏமாற்றப்பட்டேன், ஆண்டவரே பல லட்சங்கள் கடனுக்குள் காணப்படுகிறேன், கடன் கொடுத்தவர்கள் வந்து கேட்கிறார்கள், எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை, ஆண்டவரே இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை ஏன் என் குடும்பத்தில் என்று அழுது கொண்டிருக்கிறாயா? அன்பு தேவஜனமே, உன் அழுகை ஆண்டவர் மாற்றப் போகிறார். நீ நினைப்பது யாராகிலும் எனக்கு உதவி செய்வார்கள், இந்த காரியத்திற்காக முன்னிற்பார்கள், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது அவசியம் என்ற நிச்சயம் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே என் தேவன் எல்லாவற்றையும் மாற்றுவார் என்ற நிச்சயம். மனிதனை நம்புவதை பார்க்கிறோம், தேவனை இயேசுவை நம்புவது அவசியம் என்ற நிச்சயத்தை நீ தீர்மானித்துக் கொண்டால் உன் அருகே வந்து நின்று உன்னுடைய பார்வை ஒருவேளை ஏக்கத்தோடு கூட இருக்கலாம், வந்து விட்டார்கள் எனக்கு உதவி செய்யும்படியாய், ஆனால் வந்தவர் உலகத்தின் இரட்சகராகிய கிறிஸ்துவின் வல்லமை தரித்து கொண்டிருக்கிற தெய்வ மனிதர் சொல்கிறார், எனக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லுகிற வார்த்தை மாத்திரமல்ல, கரத்தை பிடித்து தூக்கி நிறுத்துகிற அனுபவம். நான் திக்கற்றவர்களாய்விடேன். திகைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? தவித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அநேகர் சொல்லுவார்கள், உதவி செய்வேன், இதை செய்து முடிப்பேன், கொடுத்து விடுவேன், கிடைத்துவிடும். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. உன்னுடைய காரியங்கள் என்ன என்பதை அறிந்தவர் உன் அருகில் வந்து நின்று உன்னுடைய எண்ணத்தை மாற்றுகிறார். என்னிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, நீ எதிர்பார்க்கிற காரியம் பொன்னும் வெள்ளி ஏதோ ஒரு காரியம், ஆனால் உனக்கு நிரந்தரமான ஒரு விடுதலை கொடுக்கிறவர் இயேசு ஒருவரே. அவர் அல்லவா உன் வலது கரத்தை பிடித்து தூக்கி நிறுத்தி, வாசிங்கள், உடனே அவனுடைய கால்களும் பலன் கொண்டது. உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அன்பு தேவஜனமே, பலனற்ற நிலைமையிலே ஒருவேளை மருத்துவமனையிலே இருக்கலாம், மருத்துவர் கைவிடப்பட்ட நிலைமையிலே இருக்கலாம். என் இயேசுடைய வார்த்தை அவர்களுக்கு முன்பாய் கடந்து போகும்போது ஒரு ஊழியர் அந்த படுக்கையை நின்று ஜெபிக்கும் பொழுது காரியங்கள் மாற்றப்படுகிறதாம். மருத்துவர்கள் முடியாது என்ற சூழ்நிலை தான். ஒருவேளை சப்பானியாய் பிறந்த இவனுடைய வாழ்க்கையிலே பலருடைய ஆலோசனையில் கடந்து போயிருக்கலாம், பலருடைய ஆலோசனைகளை கேட்டு காரியங்களை செய்திருக்கலாம். முடியாது என்றதான சூழ்நிலையிலே பிச்சை கேட்கும்படியாய் காணப்படுகின்ற அனுபவம். இன்றைக்கு உன்னுடைய ஆசீர்வாதமான குடும்பம் முடக்கப்பட்டு ஆசீர்வாதம் இல்லாதது போல உன்னுடைய குடும்பம் மற்றவர்களை கையேந்தி கொண்டிருக்கிறதா? அன்பு தேவஜனமே, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். உன்னை தேடிய இயேசு வருகிறார். ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு தொலைக்காட்சி முன்பாய் இன்றைக்கு உனக்கு முன்பாய் வந்து கொண்டிருக்கிறது. உன்னோடு கூட பேசும்படியாய், உன்னுடைய கரடுகள் பலனடும்படியாய் ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் உன் கால்களும் கரடுகளும் பலனடையும்படியாய் முடியாது என்ற காரியத்தை தூண்டி விட்டாய் அல்லவா? இனி என் வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை,
என்னுடைய மகளுடைய வாழ்க்கை இப்படியா இருக்கிறது, என் குடும்பத்துடைய வாழ்க்கை இப்படியா இருக்கிறது, ஆண்டவரை நான் எவ்வளவோ ஜெபித்து துவண்டு போய்விட்டேன் நினைக்கிறாயா? உன்னை எழுப்புகிறவர் உலகத்தின் இரட்சகராகிய இயேசு. எப்படிப்பட்டதான கால்கள் நிற்கக்கூடாதபடி கரடுகளாய் இருந்தாலும் ஆண்டவர் மீண்டுமாய் அவைகளை மாற்றி சமுதாயத்தில் உன்னை உயிர்ப்பிக்கும்படியாய், உன்னை தூக்கி நிறுத்தும்படியாய் உன் கரத்தை பிடித்து தூக்கி விடுகிறவர் என் இயேசு. அவருடைய கரத்தில் வல்லமை இருக்கிறதாம். எழுந்து நட என்று சொல்லுகிற தேவன் மாத்திரமல்ல, உதவி செய்கிறார். இன்றைக்கு அவர் உதவி செய்வார். என் இயேசு உனக்கு உதவி செய்யும் பொழுது அதை தடுப்பார் யார்? நீ நடக்கும்படியாய், ஓடும்படியாய், துள்ளி குதித்தும்படியாய், உடைய வாழ்க்கை மாறும்படியாய், பிரகாசமாய் உலகத்துடைய காரியங்களை நீ அறிந்து கொள்ளும்படியாய் உன்னுடைய நிலைமை மாற்றப்படுகிறதாம். அன்பு தேவஜனமே, ஏன் எனக்கு இந்த நிலைமை? இப்படிதான் நான் வாழ வேண்டுமா? என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா? ஒருவேளை அழுகையின் குரலாயிருக்கலாம், அழுகையின் முகமாயிருக்கலாம், கெஞ்சுகின்ற முகமாயிருக்கலாம், கதறுகின்ற முகமாயிருக்கலாம். ஒருவேளை அவரோடு கூட ஒரு தாய் இருந்திருக்கலாம். எத்தனை பெரிய வேதனை, ஒரு குமுறல் காணப்படுகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட குமுறல் இருப்பது உண்மை என்றால், வேதனை இருப்பது உண்மை என்றால், இன்னல்கள் இருப்பது உண்மை என்றால், ஆண்டவர் நிச்சயமாய் இந்த இன்னல்களை, குமுறலை மாற்றி உன்னுடைய எதிர்பார்ப்பு ஏதோ நினைத்தாய் அல்லவா? ஆண்டவர் உன்னுடைய கரத்தை பிடித்து எழுந்து நிற்கும்படியாய், உன் கால்கள் பலனடையும்படியாய், கரடுகள் பலனடையும்படியாய் ஆண்டவர் உன்னை பலப்படுத்தி இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். அவன் குதித்து நின்றான். யோசித்து பாருங்கள், அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். முதலாவது குதிக்கிறான். யோசித்து பாருங்கள், சந்தோஷம். குதித்தல் என்பது சந்தோஷம். நீ களி கூறும்படியாய், மகிழ்ச்சி அடையும்படியாய் துள்ளி குதித்து எழுந்து நின்று விட்டான். நிற்க முடியாது என்று சொன்னதான உலகத்தின் மத்தியிலே அவமானத்தோடு கூட வாழ்ந்ததான உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் துள்ளி எழும்பும்படியாய் மாத்திரமல்ல, உன்னை உலகத்தில் நானும் ஒரு மனிதன், நாங்களும் ஒரு குடும்பம் என்று நிற்கும்படியாய் செய்கிறார். இனி நீ அசைக்கப்படுவதில்லை, இனி நீ அசைக்கப்படுவதில்லை. நின்றான். பிறகு பார்த்தீர்கள் என்றால் நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அழைப்பு பார்த்தீர்களா? துள்ளுகின்றான், நிற்கிறான், நடக்கிறான், திரும்பவும் குதிக்கின்றான். அவளோடு கூட தேவ ஆலயத்திற்குள். எந்த தேவ ஆலயத்திற்குள்ளே நீ பிரவேசிக்க கூடாதபடி உன்னுடைய சப்பானி என்றதான சூழ்நிலை, ஒருவேளை முடக்கப்பட்ட சூழ்நிலை, ஒருவேளை உன் குடும்பம் அவமானத்தினால் முடக்கப்பட்டு இருக்கலாம் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவர் திட்டவட்டமாய் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய அவமானத்தை, நிந்தையை மாற்றும்படியாய் ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி வெளியே நின்று பார்க்கின்ற அனுபவம் அல்லவா? அந்த அழுகையின் பள்ளத்தாக்கி நீர் ஊற்றை ஆண்டவர் மாற்றும்படியாய், கரத்தை பிடித்து எழுப்பி நிறுத்தும்படியாய் துள்ளி குதித்து அவர்களோடு கூட கடந்து ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். அன்பு தேவஜனமே, இன்றைக்கு உன்னுடைய குடும்பமும் ரட்சிப்பென்றதான கூடாரத்திற்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது உண்மை என்றால், அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பது உண்மை என்றால், இன்றைக்கு உன்னுடைய கூடாரம் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாய் அல்ல, தேவனை மகிமைப்படுத்தும்படியாய். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இன்றைக்கு இதே வசனம் உன்னுடைய குடும்பத்திலே கிரியை செய்ய போகிறதாம். யாரெல்லாம் ஏளனமாய் பேசினார்களோ அதே வாய், அதே மக்கள் பிரமிக்கத்தக்க வண்ணமாய் இவன்
வாசலண்டையில் அமர்ந்து பிச்சை கேட்டவன் அல்லவா இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் சப்பானியாய் காணப்பட்டதான இவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், தேவனை நம்புவது அவசியம். அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்பது அவசியம். அவருடைய காரியங்களுக்கு கீழ்ப்படிவது அவசியம். நாம் நினைப்பதெல்லாம் ஏதோ கிடைக்கும். ஆண்டவர் பரிபூர்ணத்தை தருகிறவர். உன் குடும்பத்திற்கு சந்தோஷத்தை, முடக்கப்பட்ட குடும்பத்தை மாற்றுகிறார், பலனடையும்படியாய் செய்கிறார். ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர். எதற்கும் கவலைப்படாதே. முடங்கிவிட்டது நினைக்கிறாயா? ஆண்டவர் முடக்கிற தேவனே அல்ல, உயிர்ப்பிக்கிற தேவன். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றிக் கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்தில் அவர்களிடத்திற்கு ஓடி வந்தால் ஒரு அற்புதம் பலாயிரம் மக்களை அழைக்கின்றதாம். இன்றைக்கு தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியம் என்றால் உன் நிமித்தமாய் உன் குடும்பம் மாத்திரம் அல்ல, அநேக மக்கள் ரட்சிக்கும்படியாய், அநேக மக்கள் தெய்வத்தினுடைய மகிமை காணும்படியாய் ஓடி வருவார்கள். இன்றைக்கு நாம் எதிர்பார்ப்பது என்ன? அழகாய் சொல்கிறார் அல்லவா, என்னிடத்தில் கொடுப்பதற்கு பொன்னும் வெள்ளியும் இல்லை, நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நில் என்று சொல்லி கரங்களை பிடித்து தூக்கி விடுகிறார். துள்ளி குதித்து நின்று நடந்து மீண்டுமாய் குதித்து நடந்து தேவ ஆலயத்திற்குள் அவரோடு கூட பிரவேசிக்கும் பொழுதுதான் ஒரு பெரிய மகிமை. இன்றைக்கு நீ ஆண்டவரோடு கூட பிரவேசிக்கும் உன் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள், தேவையற்ற காரியங்களை மாற்றிக்கொள். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், ஆண்டவரை நம்புவது அவசியம் என்றதான கொள்கை நீ அறிந்து கொள். உன்னோடு கூட திரள் கூட்டம் மக்கள் வருவார்கள். திரள் கூட்டம் மக்கள் மாத்திரமல்ல, அநேக மக்கள் அற்புதத்தை காணும்படியாய் ஓடி வரும். யாரெல்லாம் உன்னை புறக்கணித்தார்களோ, யாரெல்லாம் உன்னை வேதனைக்குரிய மனிதனாய் அனுதினமும் பேசிக் கொண்டிருந்தார்களோ, அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் இன்றைக்கு உன்னை உயர்த்தப் போகிறார். உன் பிள்ளையை உயர்த்தப் போகிறார். கலங்காதே தாயே, அன்பு தாயாம, நீ கலங்கி கொண்டிருக்கிறாய் அல்லவா? நீ கலங்காதே. உன்னுடைய எண்ணத்தை ஆண்டவர் அணிந்து உங்களை பார்க்கும்படியாய் யாரெல்லாம் ஏளனமாய் பேசினார்களோ அவர்களெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் உன்னை புறக்கணித்தார்கள் அல்லவா? இன்றைக்கு உன்னை தேடி வரும் இயேசுவின் வல்லமை உனக்குள்ளே இருப்பது உண்மை என்றால் நிச்சயம் அநேகர் பார்க்கும்படியாய் இது எப்படி என்று ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு ஆண்டவர் நிறைவை செய்து விட்டார். இன்றைக்கு உங்கள் குடும்பங்களுக்கு செய்வார். உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். கண்களை மூடுவோம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல தேவனே, ஆமாண்டவரே, முடிந்து விட்டது என்று அழுது கொண்டிருக்கிற ஒருவேளை வாலிப பிள்ளையாயிருக்கலாம், தாயாயிருக்கலாம், தகப்பனாயிருக்கலாம், அழுகையின் காரியத்தை நீர் அறிந்தவர். ஆண்டவரே, எத்தனை நாள் என் குடும்பத்திற்கு இப்படிப்பட்ட வேதனை, எத்தனை நாள் என் குடும்பத்திற்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை நினைக்கிறாயா? ஆண்டவர் வந்து விட்டார். உன்னை கரம் பிடித்து தூக்கி நடக்கும்படியாய் செய்கிற தேவன். நீ துள்ளி குதித்து அவரோடு கூட போகும்போது, அவரோடு கூட நீ இருக்கும்போது ஒரு மகிமை, அந்த மகிமை ஆண்டவர் உன் இல்லத்துக்கு கொடுப்பார், உன்னுடைய மக்களுக்கு கொடுப்பார், உன் திருச்சபைக்கும் கொடுப்பார். தேவ கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் வசூலிக்கும் விசேஷமாய் இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களோடு தேவ கிருபை சமாதானம் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.